ஒரு பக்கம் அதிமுக பார்த்தோம்னா டெல்லியில முகாமிட்டிருக்காங்க. ஆளும் கட்சியான திமுக வந்து 25 கட்சிகளை கூட்டணியில வச்சிருக்காங்க. தவேகா தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த எலெக்ஷன்லயும் நீங்க வேணா பாருங்க, திமுகலேருந்து 2 சிட்டிங் மினிஸ்டர்ஸ் வருவாங்க. பல கூட்டணி கட்சிகள் அவங்க கூட்டணியிலேருந்து வருவாங்க. நாங்க எல்லா எலெக்ஷன் போல 2016ல நாங்க எப்படி களம் கண்டோமோ அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷன்லயும் நாங்க தனித்தே களம் காண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையை மதுரையில் வச்சு நடத்தினதே நிறைய பேர் வந்து அதிமுகவை சிறுமைப்படுத்துறதா விமர்சனம் பண்ணாங்க. விஜய் அவர்கள் இன்னும் களத்துக்கு வரலை, இதற்கு முன்பாக தேர்தலை சந்திக்கல அப்படின்னாலும் அவரும் ஒரு பெரிய சக்தியா வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 34 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில கூட்டணி அமைக்கணுங்கிறதுல எல்லா பிரதான கட்சிகளுமே மும்முரமா செயல்பட்டுட்டு வர்றாங்க. ஒரு பக்கம் அதிமுக பார்த்தோம்னா டெல்லியில முகாமிட்டிருக்காங்க. ஆளும் கட்சியான திமுகவை பொறுத்த வரைக்கும் 25 கூட்டணி கட்சிகளோட நாங்க தேர்தலை சந்திக்க போறோம்னு சொல்றாங்க. தாவேகா தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தனித்து களம் காண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி வந்து 234 தொகுதிகள்லையும் சரிபாதி ஆண் பெண் வேட்பாளர்கள் 117 பேர் நாங்க களமிறக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உண்மையிலே எந்த கட்சிக்கு 2026 எலெக்ஷனுக்குள்ள அட்வான்டேஜ் இருக்கு, எந்த கூட்டணி வலிமையான கூட்டணி, இது தொடர்பாக தான் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி இன்னும் 34 நாட்கள் தான் இருக்கு. அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு 4 நாட்கள் அதிகமான நாட்கள் மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தேர்தலுக்கு முன்பாக, அதாவது 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தோம்னா இன்னும் 32 நாட்கள் தான் இருக்குது. இந்த நிலையில ஒரு பக்கம் திமுக, ஆளும் கட்சியான திமுக வந்து 25 கட்சிகளை கூட்டணியில வச்சிருக்காங்க. எல்லா கட்சிகளையுமே அவங்க கூட்டணியில அக்காமடேட் பண்ணியிருக்காங்க. 2024 எலெக்ஷன்லேருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த 2 ஆண்டுகளை நம்ம பார்க்கும்போது தேமுதிகவை அவங்க கூட்டணியில இழுத்திருக்கிறாங்க. இன்னும் சில சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் அவங்க கூட்டணியில் இழுத்திருக்காங்க. தமிமுன் அன்சாரி, கருணாஸ், தனியரசு போன்றவர்கள்லாம் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, நாங்க தான் ஃபர்ஸ்ட் கூட்டணி அமைச்சோம் திமுகவுக்கு முன்னாடியே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. திமுக வந்து இப்பதான் கூட்டணிய உறுதிப்படுத்தியிருக்காங்க. காங்கிரஸ் எல்லாம் வருவாங்களா, போவாங்களான்னு தெரியாம இருந்தது. இப்பதான் கூட்டணிய உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுவே எங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 2025 ஏப்ரல்லயே நாங்க கூட்டணிய உறுதிப்படுத்திட்டோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வந்து அந்த கூட்டணிய என்டிஏ கூட்டணிய உறுதிப்படுத்திட்டாரு. என்டிஏ உடைய தலைமை, அதாவது தமிழ்நாட்டு தலைமை வந்து நேத்திரத்துவமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கூட சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டோட என்டிஏ தலைவரா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதன்மையானவரா இருக்காரு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் 2024 பிப்ரவரி, மார்ச்ல அவங்க கட்சி ஆரம்பிக்கும்போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அவங்க அடுத்த ஆட்சி அமைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எல்லா மக்கள் மத்தியிலுமே எழுந்திருந்தது. ஆனா வந்து அவங்க தொடர்ந்து அரசியல்ல போதிய அளவுல செயல்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. ஆனா தவேகா தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எங்க பேசணுமோ, எங்க செயல்படணுமோ அங்க நாங்க தொடர்ந்து செயல்பட்டுட்டு இருக்கோம். இந்த எலக்ஷன்லயும் நீங்க வேணா பாருங்க, திமுகலேருந்து 2 சிட்டிங் மினிஸ்டர்ஸ் வருவாங்க. பல கூட்டணி கட்சிகள் அவங்க கூட்டணியிலேருந்து வருவாங்க. அதிமுகல இருந்தும் எல்லா தொண்டர்களும், அதாவது அவங்க சொன்னது வந்து முக்காவாசி தொண்டர்கள் வந்து எங்ககிட்ட வந்துட்டாங்க. இன்னும் சில தலைவர்கள் கூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன் மாரி இன்னும் சில தலைவர்கள் எங்ககிட்ட வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நாம் தமிழர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லா எலக்ஷன் போல 2016ல நாங்க எப்படி களம் கண்டோமோ அதே மாதிரி தான் இந்த எலக்ஷன்லயும் நாங்க தனித்தே களம் காண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. 234 தொகுதிகள் இருக்குது. 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள்னு சரிபாதியா நாங்க தான் போதிய ரெப்ரசன்டேஷன குடுத்துருக்கோம்னு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. இந்த நிலையில தான் திமுக கூட்டணி வந்து இன்னும் இறுதி செய்யப்படவே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் வருமா, போகுமா அப்படிங்கிறது தெரியாம இருந்தது. காங்கிரஸ் தாவேகாவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படிங்கிறத அவங்களே வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னும் சில காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள்லாம் விஜய போய் நேர்ல பார்த்துட்டு வந்ததா சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் காங்கிரஸ்க்கு வந்து 28 பிளஸ் 1 தொகுதி அப்படிங்கிற மாரி 28 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா தொகுதிகள்னு குடுத்து அந்த கூட்டணிய முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் சில கட்சிகள் வந்து வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது தேமுதிகவும் வந்திருந்தாங்க. ஆனா அதுல அதிர்ச்சிகரமான செய்திகள் என்னன்னா, தவாக, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி, பண்ருட்டி வேல்முருகனோட கட்சி வந்து நாங்க இந்த கூட்டணியிலேருந்து வெளியேறுறோம்னு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, 3 சீட்டு வரைக்கும் நாங்க கேட்டோம். அவங்க 1 சீட்டு கடந்த முறை போலவே பண்ருட்டி மட்டும் தான் தர்றது மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால இது எங்களுக்கு ஒத்து வராது. அதனால நாங்க திமுக கூட்டணியிலேருந்து நாங்க அதிகாரப்பூர்வமா வெளியேறுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் நம்ம பார்த்திருக்கிறோம். சட்டமன்றத்திலேயே வேல்முருகன் வந்து திமுக எம்எல்ஏக்களோடயும் சரி, திமுக அமைச்சர்களோடும் சரி, சபாநாயகர் அப்பாவுவோடும் சரி, மோதல் போக்க தான் கடைபிடித்து வந்தார். இப்ப அந்த கூட்டணியிலேருந்து அவர் அதிகாரப்பூர்வமா வெளியேறி இருக்கிறார்.
இன்னொரு பக்கம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் வந்து கடந்த முறை 6 தொகுதியில போட்டியிட்டு 2 தொகுதிகள்ல ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை வந்து அவங்களுக்கு ஒரு தொகுதிய கம்மி பண்ணி 5 தொகுதிகளா குடுத்துருக்காங்க. அதிலேயே அவங்க அதிருப்தியா தான் இருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் அவங்க கூட்டணிய உறுதிப்படுத்தவே இல்ல. விசிகாவ பொறுத்தவரைக்கும் வட தமிழ்நாட்டுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. திமுக போன டைம் எல்லா தொகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு நார்த் தமிழ்நாட்டுல தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த மாரி பகுதிகள தாண்டி மீதி எல்லா இடத்தையுமே ஸ்வீப் பண்ணாங்கன்னே நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு வந்து விசிகாவோட ஓட்டுகள் அவங்களுக்கு உறுதுணையா இருந்தது. அதனால அவங்க இந்த டைம் வந்து இரட்டை இலக்கத்தில சீட்டு கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து 10 சீட்டு குடுங்க குறைந்தது அப்படின்னு தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மகிட்ட பேசின நெறைய பேர் இளைஞரணி செயலாளரா இருக்கட்டும், துணை பொதுச் செயலாளர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொல்றாங்க, நாங்க வந்து 6 தொகுதிகள் திரும்ப போய் 6 தொகுதிகளுக்கு எங்கனால நிக்க முடியாது. அதனால எங்களுக்கு ஒரு கௌரவமான எண்ணிக்கை வேணும். நாங்க வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான நெறைய வேலைகள பார்த்திருக்கிறோம். திமுக ஜெயிக்கிறதுக்கு நாங்க உறுதுணையா இருந்திருக்கிறோம். எத்தனையோ கூட்டணி கட்சிகள் வருமா, வராதான்னு தெரியாத போது கூட, நாங்கள் திமுகவோடு தொடர்ந்து உறுதுணையா இருக்கிறோம். எல்லா சட்டங்களுக்கும் ஆதரிக்கிறோம். அவங்க கொண்டு வர்ற பார்லிமென்ட்ல ஏதாவது அவங்க மோடி அரசுக்கு எதிராக கர்ஜிக்கும் பொழுது நாங்களும் உடன் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு ஒரு 10 சீட்டாவது அவங்க குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. 10 இல்லன்னாலும் தேமுதிகவிற்கு இணையாக எங்களுக்கு சீட்டு தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே அதிமுகவ எடுத்துக்கிட்டோம்னா 2025 மார்ச், ஏப்ரல்லயே அந்த கூட்டணி வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. ஆனா, இன்னுமே வந்து இந்த தொகுதி பங்கீடுங்கிற பேச்சுவார்த்தையே அவங்க இன்னும் தொடங்கல. பிரதமர் மோடி அவர்கள் 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். ரீசென்ட் டேஸ்ல நம்ம பார்த்தோம்னா, மதுராந்தகம், மதுரை, திருச்சி அப்படிங்கிற 3 இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அதிலயும் மதுரைக்கு அவர் கூட்டத்துக்கு வரும்பொழுதெல்லாம், கூட்டணி பேச்சுவார்த்தைய மதுரையில வச்சு நடத்துனதே நெறைய பேர் வந்து அதிமுகவ சிறுமைப்படுத்துறதா விமர்சனம் பண்ணாங்க. ஒரு காலத்துல நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். 2004 இருக்கட்டும், இல்ல 1998 இருக்கட்டும். அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்ப அந்த தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு இங்க போயஸ் கார்டனுக்கு அம்மையார் ஜெயலலிதாவ பார்க்கறதுக்கு வருவாங்க. அது அருண் ஜேட்லியா இருக்கட்டும், வாஜ்பாயா இருக்கட்டும், அத்வானியா இருக்கட்டும், ஏன் ஜார்ஜ் பெர்னாண்டஸா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே இங்கே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திட்டு போறத தான் நம்ம வழக்கமா பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த முறை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரைக்கு போனதே பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. ஸ்டாலின் அவர்கள் சொல்வார் இல்லையா, டெல்லி விசஸ் தமிழ்நாடுன்னு. அந்த விஷயத்துக்கு வலு சேர்க்கிற விதமா தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பத்திலேருந்தே நடந்துட்டு இருக்குது. இந்த முறை ஒரு படி மேல போயிட்டு என்ன ஆயிருச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போய் முகாமிட்டிருக்கிறார் 2 நாளா. அதிலே சில செய்திகள்லாம் அவர் சொல்றது வந்து ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கோம். இன்னும் கிடைக்கல அப்படின்னு. இதே ஒரு சந்திரபாபு நாயுடு கேட்டிருந்தா, அமித்ஷா அவர்கள் தவிர்த்திருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள அப்ப என்னமா அவர் நடத்துறார் அப்படிங்கிற ஒரு கேள்விய அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள்ல இருந்து எல்லாருமே அந்த கேள்விய முன் வச்சாங்க. இதே மற்ற தலைவர்கள் இப்படி நடத்திற முடியுமாங்கிற ஆதங்கத்த வெளிப்படுத்தினாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள சந்திச்சு கூட்டணியில சேர்ந்தார். டிடிவி தினகரன் இன்னைக்கும் சொல்றாரு, என்டிஏ கூட்டணியில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க உங்களோட கூட்டணி சேரல. நீங்க தான் எங்களோட கூட்டணி சேர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க 2ஆம் இடம் தான் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாங்களா என்னங்கிறது தெரியல. அப்பர் ஹேண்ட் வந்து பாஜக கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களாங்கிறத இன்டைரக்ட்டா மீன் பண்றாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் எப்பவுமே டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்க வர வச்சு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. திமுகலயும் நம்ம பார்த்திருக்கோம். கடந்த காலங்கள்ல காங்கிரஸோட அவங்க கூட்டணி வைக்கும்போது குலாம் நபி ஆசாத், அசோக் கெலாட் இவங்கலாம் அங்கேருந்து வருவாங்க. டெல்லி தலைமையோட ஒப்புதலோட இங்க வருவாங்க. அதே மாரி தான் ஜெயலலிதா அவர்கள பார்க்கும்போது நம்ம சொன்னோம் இல்லையா, பாஜக மூத்த தலைவர்களா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அவங்க காங்கிரஸோடயே கூட்டணிலாம் வச்சிருக்காங்க. அவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இங்க வருவாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க போறதையே வந்து தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவு அப்படின்னு திமுக தரப்புலேருந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக தரப்புலேருந்து என்ன பதிலடி குடுக்குறாங்கன்னா, "ஏன் நீங்கலாம் டெல்லிக்கு போனதே இல்லையா? 2011ல உங்க மகள் அதாவது கனிமொழி கருணாநிதி அவர்கள ஜெயில்ல போடும்போது நீங்க டெல்லிக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லையா? இன்னொன்னு 2011ல அறிவாலயத்துல 1 ஃப்ளோர்ல ரைட் நடக்கும்போது 2வது ஃப்ளோர்ல நீங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லையா? அப்ப நீங்க அடிமையா இல்லையா?" அப்படிங்கிற ஒரு கேள்விய விமர்சனத்தையும் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. நேரு ஒரு படிக்கு மேல போயிட்டு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டிருக்கிறார். இதற்கும் அதிமுக தரப்பிலிருந்து பதிலடி குடுத்திருக்காங்க. நீங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சா மட்டும் அது நல்ல கூட்டணி. நாங்க கூட்டணி வச்சா மட்டும் அதாவது பாஜகவோட கூட்டணி வச்சா மட்டும் அது அடிமை கூட்டணியா அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டிருக்காங்க. தாவேகா தரப்பிலிருந்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அவங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே 2024 அக்டோபர்ல ஒரு மாநாடு வந்து விக்கிரவாண்டி வி சாலையில விஜய் அவர்கள் தலைமையில நடத்துனாங்க. அங்கேயே சொல்லியிருந்தாங்க, எங்களோட சில பேர் வரலாம் இல்லையா? அவங்களுக்கு நாங்க ஆட்சி அதிகாரத்தில பங்கு கொடுக்கணும் இல்லையா? அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தாங்க.
கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் எல்லா கட்சிகளுக்குமே. இங்க இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகளா இருக்கட்டும், தங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். எல்லாருமே அந்த கூட்டணியை நோக்கி போவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு அதிமுகவும் சொல்லல, திமுகவும் சொல்லல. என்னதான் மோடி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சின்னு சொல்லலைன்னாலும், என்டிஏ ஆட்சின்னு சொன்னாலும், எடப்பாடி பழனிசாமி அடுத்த நொடியே சொல்றார், அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றார். திமுகவை பொறுத்தவரைக்கும் வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராது அப்படின்னு. அதனால நெறைய கட்சிகள் வந்து தாவேக்காவோட போவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா தாவேக்காவோட எந்த கட்சியுமே இப்ப வரைக்கும், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட எந்த கட்சியுமே அவங்களோட கூட்டணிக்கு போகல. முஸ்தபா போன்ற சின்ன கட்சிகள் வச்சிருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களோட இருக்கிறாங்க. இல்லன்னு நம்ம சொல்லல. ஆனா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோ, இதுவரைக்கும் தேர்தல்ல ஜெயிச்ச கட்சிகளோ, 1 சீட் 2 சீட் ஜெயிச்ச கட்சிகளோ யாருமே தாவேக்கா பின்னாடி போகல. அது ஒரு மைனஸா பார்க்கப்படுது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தனித்தே 234லயே ஜெயிப்போம். ஏன்னா அவங்க முன்கூட்டியே சொன்னாங்க இல்லையா? திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை மத்தி விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய்ன்னு. இந்த மாரி எல்லா தொகுதிகள்லயுமே விஜய் அவர்கள் நிக்கிறதா தொண்டர்கள் நெனச்சுக்கிட்டு வேல பார்ப்பாங்க. அதனால எங்களுக்கும் 234 தொகுதிகள்லயும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க நம்பிக்கைய தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லா எலக்ஷன் போலவே இந்த எலக்ஷனும் அதே தான். எந்த கட்சிகளோடையும் நான் கூட்டணி இல்ல. குறிப்பா திராவிட கட்சிகளோடையும் சரி, தேசிய கட்சிகளோடையும் சரி நான் கூட்டணி வைக்கவே மாட்டேன் ஒருபோதும். இந்த முறையும் தோற்றால் பயிற்சி, வென்றால் மகிழ்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில நான் திரும்பவும் தனித்து தான் களம் காண்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரும் சொல்லியிருக்கிறாரு. இப்படி 4 முனை போட்டிங்கிறது தமிழ்நாட்டுல உறுதி செய்யப்பட்டிருக்குன்னே நம்ம சொல்லலாம். விஜய் அவர்கள் இன்னும் களத்துக்கு வரல. இதற்கு முன்பாக தேர்தல சந்திக்கல அப்படின்னாலும், அவரும் ஒரு பெரிய சக்தியா வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நெறைய பேர் சொல்லுவாங்க. என்னன்னா, அவர் ஆட்சி அமைப்பாருங்கிறத நாங்க சொல்லல. ஆனா, அவர் ஒரு 15லேருந்து 20% வரைக்கும் ஒரு ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 15லேருந்து 20%னா எப்படி பார்த்தாலும் ஒரு 50,00,000க்கு மேல ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாரு. ஒரு கிங் மேக்கரா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. கர்நாடகால நம்ம பார்ப்போம். குமாரசாமி வந்து அதிகபட்சமா ஒரு 20 தொகுதி, 25 தொகுதி, 35 தொகுதி இப்படி தான் ஜெயிப்பாரு எப்பவுமே. ஆனா சித்தராமையா ஒரு 80, 90 தொகுதி ஜெயிப்பாரு. எடியூரப்பா ஒரு 100 தொகுதி ஜெயிப்பாரு. ஆனா மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்கள யார் டிசைட் பண்ணுவான்னா, குமாரசாமி தான் டிசைட் பண்ணுவாரு. 2018 எலக்ஷன் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். 40 சீட்டுக்கு குறைவாக ஜெயிச்ச குமாரசாமி முதலமைச்சர் ஆனாரு. காங்கிரஸ் 80 சீட்டுக்கு மேல ஜெயிச்சுட்டு ஆதரவு வெளியிலிருந்து அமைச்சரவையில பங்கெடுத்து ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்த விஷயங்களையும் பார்த்திருக்கோம். அதேபோல விஜய் அவர்கள் ஒருவேளை நாளைக்கு அதிமுகவிற்கு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி தேவைப்பட்டால், போஸ்ட் போல் அலையன்ஸ் தேவைப்பட்டா, விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. எது எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாடு தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்குன்னே பார்க்கலாம். இந்த முறையாவது ஒரு 70% மேல வோட் பெர்சன்டேஜ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையமும் சரி, நிறையா தன்னார்வலர்களும் சரி, நிறையா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள நடத்திட்டு இருக்காங்க. விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாரி விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். எது எப்படி இருந்தாலும் தேர்தல்ல யார் ஜெயிக்க போறா அப்படின்னு மே 1 வீக்லயே நமக்கு தெரிஞ்சிரும். எந்த கட்சி ஆட்சி அமைக்க போது. திமுக வந்து இதுவரைக்கும் அதிமுக தொடங்குனதுக்கு அப்புறம் தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சதே இல்ல அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எல்லாத்திற்கும் ஒரு காலம் வரும். அது இந்த முறை எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு திமுக தரப்புலேருந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, கடந்த எலக்ஷன் வந்து எங்க கட்சிக்குள்ள நெறைய பிரச்சனைகள் இருந்தது. இரட்டை தலைமை இருந்தது. சுதந்திரமா சில முடிவுகள எடுக்க முடியல. அதனால நாங்க எதிர்க்கட்சியில உட்கார்ந்தோம். அதுவும் நாங்க பாருங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் 75 தொகுதிகள கூட்டணியோட ஜெயிச்சோம். திமுக 2011ல ஒரு 5 வருஷம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் எதிர்க்கட்சியா கூட வர முடியல. விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி ஆனாரு. ஆனா நாங்க 10 வருஷத்துக்கு அப்புறமும் எதிர்க்கட்சியா வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தாவேகா என்ன சொல்றாங்கன்னா, மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது. இளைஞர்களும், மகளிரும் எங்க பின்னாடி இருக்காங்க. அதனால அந்த ஓட்டு தான் டிசைட் பண்ண போது. இவங்க ரூ. 5000 குடுத்தாலும் சரி, அவங்க ரூ. 2000 குடுக்குறேன்னு சொன்னாலும் சரி, எங்களுடைய ஓட்டு தான் மகளிர் ஓட்டு எங்களுக்கு தான் வரப்போகுது. இளைஞர்கள் ஓட்டும் எங்களுக்கு தான் வரப்போகுது. ஆனால் நாங்களும் கணிசமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சீமான், இந்த முறை எங்களுக்கான வாய்ப்ப குடுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைய வச்சிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.